வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஹிந்தியில் நேரத்தை எப்படி சொல்வது என்பதை கற்றுக்கொள்வோம். வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஹிந்தியில் டைம் சொல்கிறதுக்கு பஜேன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ பஜேனா என்ன? இங்கிலீஷில் ஓ கிளாக்னு சொல்கிறோம்ல, 5 o'clock, 7 o'clock, 10 o'clock. ஸோ இந்த ஓ கிளாக் தான் பஜே. தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த மணின்னு சொல்கிறோம் இல்லையா, 5 மணி, 6 மணி, 7 மணி, அந்த மணி தான் பஜே. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 5 o'clock, 5 5ன்னு சொல்லுவாங்க, ஓ கிளாக்கு பஜே, 5 பஜே. 7 o'clock 7 பஜே, 7க்கு 7, ஓ கிளாக்கு பஜே. 10 o'clock 10 பஜே. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஸ்டடி அட் 7 o'clock. நான் 7 மணிக்கு படிக்கிறேன். ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? मैं 7 बजे पढ़ता हूँ. நான்கு मैं 7 மணிக்கு 7 बजे படிக்கிறேன், पढ़ता हूँ. ஸோ இங்கே இந்த ஸ்டடி இருக்கு இல்லையா, இதுக்கு ரூட் வேர்ப் பட், அப்புறம் தா போட்டிருக்கேன். அப்போனா இந்த சப்ஜெக்ட் இருக்காங்களே இவங்க வந்து மேல், ஆண், அதுக்கப்புறம் ஹூ வரும். ஓகே, ஸோ ஐ ஸ்டடி அட் 7 o'clock, मैं 7 बजे पढ़ता हूँ. அடுத்தது ஐ கோ டு ஸ்கூல் அட் 8 o'clock. நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு செல்கிறேன். ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? मैं 8 बजे स्कूल जाता हूँ. நான்கு मैं 8 மணிக்கு 8 बजे ஸ்கூல் செல்கிறேன், जाता हूँ. ஸோ இங்கே இந்த கோ இருக்கு இல்லையா, இதுக்கு வேர்ப் ரூட் ஹிந்தியில் ஜா, அப்புறம் இதில் வேர்ப் எண்டிங் தா ஆட் பண்ணியிருக்கேன். தா வந்தால் இந்த சப்ஜெக்ட் வந்து நான் இருக்கு இல்லையா, இது வந்து பாய். ஓகே, ஸோ मैं 8 बजे ஸ்கூல் जाता हूँ. நீங்கள் கேர்ளாக இருந்தால் எப்படி சொல்லணும்னா, எழுந்துக்கிறதுக்கு உठती हूँ, படிக்கிறதுக்கு पढ़ती हूँ. ஓகே, செல்கிறோம் இருக்கு இல்லையா, அதுக்கு जाती हूँ. ஸோ இங்கே என்ன இருக்குது, அந்த சென்டென்சஸில் ஸ்லைட்ஸில் பார்த்தோம்ல, நம்ம தான் போட்டிருக்கோம் பாய்க்கு, இங்கே தீ தீ வரும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். मैं 6 बजे उठती हूँ அப்படின்னா நான் 6 மணிக்கு எழுந்திக்கிறேன். ஓகே, 6னா 6ன்னு அர்த்தம், 6 बजे. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் எக்ஸாம்பிள். ஐ ஈட் லஞ்ச் அட் 1 o'clock. நான் லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிடுகிறேன். ஓகே, ஸோ நான் 1 बजे, एकना 1. ஓகே, 1 மணிக்கு 1 बजे खाना. இங்கே खानाனா சாப்பாடுன்னு அர்த்தம், ஃபுட். ஓகே, ஃபுட்டை खानाன்னு சொல்லுவோம் ஹிந்தியில். அதுக்கப்புறம் खाताன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே खाना, இந்த ஈட் இருக்கு இல்லையா, சாப்பிட்றது. ஓகே, இந்த ஈட்க்கு கா வேர்ப் ரூட், அப்புறம் தா போட்டிருக்கேன் வேர்ப் எண்டிங். அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ஐ வந்து மேல், பாய், அதுக்கப்புறம் ஹூ, மே வந்தால் ஹூ வரணும். ஓகே, ஸோ ஐ ஈட் லஞ்ச் அட் 1 o'clock. मैं 1 बजे खाना खाता हूँ. 1 o'clock 1 बजे. ஓகே ஓகே, இப்போ என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈவினிங் எக்ஸாம்பிள். ஐ பிளே அட் 5 o'clock. நான் 5 மணிக்கு விளையாடுகிறேன். ஸோ ஹிந்தியில் मैं 5 बजे खेलता हूँ. मैं 5 மணிக்கு 5 बजे விளையாடுகிறேன். இந்த பிளே விளையாடுறதுக்கு கேல் வேர்ப் ரூட் ஹிந்தியில். ஸோ இங்கே கேல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தா, பாய் இஸ் தி சப்ஜெக்ட். ஓகே, அப்புறம் ஹூ போட்டிருக்கேன். ஓகே, मैं 5 बजे खेलता हूँ. நான் 5 மணிக்கு விளையாடுகிறேன். அடுத்தது ஐ ஸ்லீப் அட் 9 o'clock. நான் 9 மணிக்கு தூங்குறேன். ஓகே, ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? நான் 9 மணிக்கு 9 बजे. ஓகே, 9 நான் சொல்லுவோம் ஹிந்தியில். சோத்தா ஹூ, இந்த ஸ்லீப் இருக்கு இல்லையா, என்னோட வேர்ப் ரூட் சோ, அப்புறம் தா போட்டிருக்கேன்.
ओके फॉर बॉय அதுக்கப்புறம் हूँ मैं 9 बजे सोता हूँ ஸோ இப்போ கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் இங்கே கொஷின் என்னன்னாக்கா வென் டு யூ ஸ்டடி ஹிந்தியில் என்ன போட்டிருக்கீங்க ஆப் கப் படுத்தே ஹேன் ஸோ இங்கே ஆப் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த சப்ஜெக்ட் இருக்காங்கல்ல யூ இவங்க வந்து நீங்கள் ஓகே ரெஸ்பெக்ட் ஓகே ஸோ நீங்கள் எப்போது படிக்கிறீர்கள் ஓகே ஸோ பொலைட்டாக அட்ரஸ் பண்ணணும்னா நம்ம ஆப் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஓகே இப்போ கப்னா எப்போது படுத்தே ஹேன் இந்த படு இருக்கு இல்லையா இது வந்து ஸ்டடியோட வேர்ப் ரூட் ஹிந்தியில் அப்புறம் இங்கே வேர்ப் எண்டிங் தே போட்டிருக்கேன் தே ஏன் போட்டிருக்கேன்னா நீங்கள் சொல்லும் போது ப்ளஸ் பாய் ஒரு மேலாக இருந்தால் நம்ம தே யூஸ் பண்ணணும் ஓகே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் மேலாக இருந்தா ஆனா இருந்தா ஓகே தே யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆப் வந்தால் ஹேன் வரும் ஓகே आप कब पढ़ते हैं आई स्टडी एट 7 o'clock हिंदी मैं 7 बजे पढ़ता हूँ நான் 7 बजे 7 மணிக்கு पढ़ता हूँ படிக்கிறேன் ஸோ ப்ராக்டிஸ் இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் ஐ கெட் அப் அட் டேஷ் நான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன் ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் 5 बजे ना 5 மணிக்கு 6 बजे ना 6 மணிக்கு 7 बजे ना 7 மணிக்கு ஓகே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இங்கே நீங்கள் எத்தனை மணிக்கு எழுதிக்கிறீங்க मैं डैश बजे उठता हूँ கேர்ள்னா நீங்கள் இங்கே உठती हूँ சொல்லணும் உங்களுக்கு ஹிந்தி நம்பர்ஸ் தெரியலன்னா கவலைப்படாதீங்க நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஹிந்தி நம்பர்ஸ் பற்றி ரிலீஸ் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோவில் மை டெய்லி ரூட்டீன் இன் ஹிந்தி டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ